Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 3rd mathematics chapter 5 fun with shapes. Okay, fun with shapes. Fun அப்படினா விளையாட்டு, shapes அப்படினா வடிவங்கள். அப்ப வடிவங்களோட ஒரு விளையாட்டு, வடிவங்களோட வேடிக்கை இல்ல விளையாட்டு. fun அப்படின்றது ஒரு வேடிக்கை இல்ல விளையாட்டுன்னு சொல்லும். அப்ப வடிவங்களோட ஒரு விளையாட்டு அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை படிக்க போறோம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அழகா கலர் கலரா மாவோடும் பிளஸ் ஒரு ஷேப்ஸும் அந்த வடிவங்களோட விதவிதமான வடிவங்களை வச்சு அழகா ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க. அம்மா made a pretty rangoli with dots and shapes. Okay, அம்மா அழகா எதை வச்சு டாட்ஸ் அப்படின்னா புள்ளிகளை வச்சியும் ஷேப்ஸ் வடிவங்களை வச்சியும் அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. let us also make it on a paper. ஓகே, நம்ம கூட அழகா எதுல நம்ம தரையில போட தேவையில்லை, நம்ம எதுல பேப்பர்ல போடலாம் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்க, பேசிக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் பிரதர்ஸ் போட்டு முடிச்சுட்டாங்க. அவங்களும் போட்டு முடிச்ச உடனே சம்திங் இஸ் ராங். ஓகே, ஏதோ நமக்கு சரியா வரலையே இந்த கோலம், இந்த ரங்கோலி, அவர் ரங்கோலி இஸ் நாட் லைக் மை அம்மா ரங்கோலி. ஓகே, அம்மாவோட ரங்கோலி மாதிரி நம்மளோட ரங்கோலி வரலையே அப்படின்னாங்க. அப்ப அம்மா எப்படி ரங்கோலி வரைஞ்சாங்கன்னா டாட். ஓகே, புள்ளிகளை வச்சியும் வடிவங்கள். என்னென்ன வடிவங்கள் இருந்தது, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அப்ப ஸ்கொயரை வச்சு டிரா பண்ணாங்க. பக்கத்துல என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அப்ப ட்ரையாங்கிள் அப்படின்ற வடிவங்களை வச்சியும் டிரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. ஓகே, அப்ப இந்த மூணு வடிவங்களை வச்சு அழகா அம்மா என்ன பண்ணாங்க, டிரா பண்ணாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து let us do அப்படின்ற டாபிக்ல மேக் அம்மாஸ் ரங்கோலி ஆன் த டாட்ஸ் given below. ஓகே, கீழே டாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அம்மா எப்படி ரங்கோலி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க எப்படி ரங்கோலி போடுவீங்க அம்மா மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க. எங்க 4 கார்னர்ல 4 ஸ்கொயர் முதல்ல போட்டிருக்காங்க. அதை முதல்ல போட்டுக்குவோம். 4 கார்னர்ல 4 ஸ்கொயர், 4 கார்னர்ல 4 ஸ்கொயர் போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளுக்கு வேற கலரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணிருக்காங்க. எப்படி ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இந்த 4 டாட்டையும் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எல்லா இடத்துலயும் ஓகே 4 கார்னர்லயும் 4 ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் ஜாயின் பண்ணலாம். அடுத்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க. எங்க ஸ்கொயர் வருது, ஸ்கொயருக்கு ஒரு ஒன்றுத்துக்கு ஒரு கலர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்து வந்து ரங்கோலினாவே கலர்ஸ் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, அழகா எல்லா டாட்லயும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணலாம், எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு சர்க்கிள் போடலாம். டாட்ஸை ஜாயின் பண்ணணும். அடுத்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம இப்ப போடலாம். ஓகே, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். எல்லா லைனையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்க இருக்கிற கனெக்ட் பண்ணலாம். எல்லா லைனையும் அழகா நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற 4 லைன் இருக்கு இல்லையா, அந்த 4 லைனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு அழகான ஒரு கலர் கொடுப்போம். ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கிறதுலயும் அழகா கலர் கொடுத்து என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலி உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த 4 டாட்டையும் அழகா ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம், 4 டாட்டையும் அழகா சர்க்கிள் மாதிரி ஜாயின் பண்ணலாம். உள்ளுக்குள்ள ஒரு டாட் வைக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான். இதுதான் என்னது, அம்மா மாதிரி போட்டிருக்க ரங்கோலி நம்மளும் பண்ணலாம். ஓகே, நேம் த ஷேப்ஸ் drawn in அம்மாஸ் ரங்கோலி. அம்மா போட்ட ரங்கோலியில எந்தெந்த ஷேப் வடிவங்களை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நமக்கே தெரியும் இது என்னன்னு சொல்றோம், நம்ம ஸ்கொயர். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்கொயர், ரெண்டாவது இருக்கிறது என்ன இருக்கு, சர்க்கிள், மூணாவது இருக்கிறது என்னன்னு சொல்றோம், ரெக்டாங்கிள். அப்ப 3 ஷேப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர், ரெண்டாவது வந்து ரெக்டாங்கிள், மூணாவது சர்க்கிள் அப்படின்னு எழுதலாம். மூணாவது சர்க்கிள் எழுதலாம். அடுத்து how many shapes are made with curved line and straight line. ஓகே, எத்தனை ஷேப்ஸ் வந்து curved லைனால ஆன இருக்கு, எத்தனை ஷேப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. curved லைன்ல என்னன்னு சொல்லுவோம், இது ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன வரும், ஃபுல் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இது curved லைன், இதுதான் curved லைன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் எது சொல்லலாம், இது ஒரு ஸ்ட்ரெயிட், இது ஒரு ஸ்ட்ரெயிட், இது ஒரு ஸ்ட்ரெயிட், இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லலாம். அப்ப எதெல்லாம் curved லைனா இருக்கு, எதெல்லாம் curved லைனா இருக்குன்னா இது curved லைன் 1,
அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. அப்ப மொத்தம் 4 சர்க்கிள் இருக்குது. அப்ப இங்க 4 போடலாம். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கும்போது இதெல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 கார்னர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ 1 2 3 4 இது எழுதிக்கலாம் அந்த 4. அடுத்து ட்ரையாங்கிள் 5 6 7 8, அப்ப இந்த 8 எழுதிக்கலாம். அடுத்து சென்டர்ல ஒரு இது இருக்கு, ஓகே, டைமண்ட் லைக் ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ள நடுவுல ஒண்ணு ஸ்கொயர் இருக்கு. அப்ப அது என்ன எழுதலாம், 9 10. அப்ப மொத்தம் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை இருக்கு, 10 இருக்கு அப்படின்னு எழுதலாம். So how many shapes are made with a square? How many shapes are made with a curved line and a straight line? Use cutouts of shapes to make a rangoli design. Outline the objects and color. Okay, என்ன சொல்லிருக்காங்கன்னா use cutouts of shapes to make rangoli design. நீங்க கூட என்ன cutouts வச்சு, cutouட்னா என்ன கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா வைக்கிறது cutouட்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி cutout of shapes, அது மாதிரி ஷேப்ஸ்ல விதவிதமா கட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி ரங்கோலி டிசைன் பண்ணலாம். Outline the object and color. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு கலர் பேப்பர்ல நல்லா கலர் அடிச்சுட்டு, ஓகே, அதுக்குள்ள நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற வேற கலர் எடுத்துக்கிட்டு நம்ம டிரா பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ சப்போஸ் நான் ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதை வச்சு எப்படி டிரா பண்றது அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன வரும், ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அப்ப அழகா என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிளை டிரா பண்ணிட்டு அதை என்ன பண்ணிடலாம், நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் அவுட்டா இதை நம்ம பெரிய பேப்பர் நல்ல கலர் பேப்பர்ல, ஓகே, இந்த ரெட் கலர் நல்லா பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இதை எல்டர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும், அழகா சிசர் வச்சுக்கிட்டு அழகா இதை கட் பண்ணலாம். இப்ப இன்னொரு வேற ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி என்ன பண்ணலாம், வேற ஒரு கலர் நம்ம வேற ஒரு ஷேப்ஸ் வரையலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வரையலாம், ஒரு ஸ்கொயர் வரையலாம். ஸ்கொயர் வரைஞ்சு அதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம கலர் கொடுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அழகா ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி நல்ல ஷேப் வரைஞ்சிட்டு, ஓகே, அதுக்கு அழகா கலர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பெரிய பேப்பர்ல கூட நம்ம அழகா கலர் பேப்பராகவே எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கலாம். இது வந்து ஸ்கொயர், இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அடுத்து ஸ்கொயர். அடுத்து இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டு என்ன வரையலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ட்ரையாங்கிள் வரையலாம். இந்த மாதிரி அழகா ட்ரையாங்கிள் வரையலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ரெண்டாவது ஸ்கொயர், மூணாவது என்ன வரும் நம்மளுக்கு, ட்ரையாங்கிள். ஓகே, இது அழகா என்ன பண்ணணும், ஒரு சிசரை வச்சு பேரண்டோட ஹெல்ப்போட, நம்மளா சிசரை யூஸ் பண்ணக்கூடாது, பேரண்டோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு அழகா என்ன பண்ணலாம், இதுக்கு கலர் கொடுத்து பண்ணலாம். அடுத்து ஒரு ரெக்டாங்கிள். அடுத்து அழகான ஒரு ரெக்டாங்கிள். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பேப்பர்ல அழகா டிரா பண்ணிட்டு சிசர் வச்சு என்ன பண்ணணும், பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட. நீங்க சிசர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன குழந்தைங்க இல்லையா, அதால நம்ம சிசர் யூஸ் பண்ணக்கூடாது. பேரண்டோட ஹெல்ப் நம்ம டிரா பண்ணலாம். அழகா வந்து கலர் பண்ணி டிரா பண்ணிட்டீங்கன்னா பேரண்டோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிசர் வச்சு இந்த அழகா இந்த ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் யூஸ் கட்அவுட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் டு மேக் ரங்கோலி டிசைன். இதை வச்சு அழகா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரங்கோலி டிசைன் பண்ணலாம். அவுட்லைன் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ரை டு மேக் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் யூசிங் ஷேப் cutout. Okay, இப்போ try to make the following object using shape cutout. இப்போ ஷேப் இந்த மேல நம்ம இது மாதிரி கட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷேப்ஸை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ கீழே ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் போட் இருக்கு, கீழே என்ன இருக்கு, போட் இருக்கு. இது என்னன்னு சொல்லலாம், பீன்னு சொல்லலாம், பட்டர்ஃபிளைன்னு சொல்லலாம், ஃபிளைன்னு சொல்லலாம். ஓகே, எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ பீன் கூட சொல்லலாம், இல்ல ஃபிளைன்னு சொல்லலாம். அடுத்து என்ன இருக்கு, ராக்கெட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஷேப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ல என்னென்னலாம் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, அடுத்து ரெக்டாங்கிள் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த மூணுத்தையும் வச்சு வடிவங்களை வச்சு போட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பி என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. ஓகே, இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், இங்க என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்து அதே மாதிரி ராக்கெட்ல என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, ஆஃப் சர்க்கிள் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வச்சு அழகா இந்த மாதிரி இந்த மேல இருக்கிற கட் அவுட்டை யூஸ் பண்ணி நம்ம கூட இது மாதிரி விதவிதமான வடிவங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேட்டஸ்ட் டூ அப்படின்ற டாபிக்ல ஐ வாண்ட் டு மேக் எ கிஃப்ட் பாக்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஃபார் தீபாவளி.
ஓகே, ரெண்டு குழந்தைங்க பேசிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு கேர்ள் வந்து சொல்லிட்டு இருக்கா அவ ஃப்ரெண்டு கிட்ட, நான் வந்து கிஃப்ட் பாக்ஸ் பண்ணணும். எதுக்குன்னா தீபாவளி வருது இல்லையா, அதுக்காக ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்காக பாக்ஸ்ல போட்டு கொடுக்கணும். அதனால கிஃப்ட் பாக்ஸா கொடுக்கணும், பரிசு ஸ்வீட்டை நான் பரிசா கொடுக்கணும். அதனால நான் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணணும். ஹவு டு ஐ மேக் இட்? ஓகே, நான் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. உடனே அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா, லெட் அஸ் see what a box looks like when it is opened up fully. ஓகே, எனக்கும் தெரியாது, பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பண்ணுவோம், ஓபன் பண்ணி பார்ப்போம், அது எப்படி பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். கலெக்ட் சம் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அண்ட் ஓபன் தேம் கேர்ஃபுல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா, வாட் ஷேப்ஸ் டு யூ see in the flattened box? ஓகே, அந்த ஓபன் பண்ணி பிளாட்டா இருக்கிற பாக்ஸ்ல நீ எந்த ஷேப்ஸை பாக்குற? ஓகே, நமக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாமே என்ன ஷேப்ஸ்ல இருக்கும்? எல்லாமே ரெக்டாங்கிள். அப்ப என்ன எழுதலாம்? எந்த ஷேப் நம்ம பார்க்கணும்? பெரும்பாலும் நம்ம பாக்குறது ஓகே ரெக்டாங்கிள். சம்டைம்ஸ் என்ன இருக்கும்? ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு எழுதலாம். அப்ப பிளாட் அண்ட் பாக்ஸ்ல இருக்கிற ஷேப்ஸ் என்ன இருக்கு? ரெக்டாங்கிள். சம்டைம்ஸ் ஸ்கொயராகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட், ஐ வாண்ட் டு மேக் an envelope ஃபார் மை தீபாவளி கார்டு. திஸ் இஸ் ஃபார் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். அடுத்து அது அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்? ஒரு என்வலப் பண்ணணும். எதுக்காகனா தீபாவளி கார்டு. ஓகே, கார்டு உள்ள வைக்கிறது தான் என்வலப். ஓகே, என்வலப் வச்சு மூடிட்டோம்னா யாரு அனுப்பியிருக்காங்க, எது ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யார் அனுப்பியிருக்காங்கன்றது தெரியும். அதுதான் என்வலப். ஓகே, ஐ வாண்ட் டு மேக் அன் என்வலப் ஃபார் மை தீபாவளி கார்டு. திஸ் இஸ் ஃபார் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, என்னோட ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு நான் வாழ்த்து அனுப்பணும். அதுக்காக எனக்கு என்ன தேவை? ஒரு என்வலப் கவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹவு நைஸ், ஐ கேன் ஷோ யூ ஹவு டு மேக் இட். உடனே சொல்றா அவ ஃப்ரெண்டு சொல்றா, வாவ் நைஸ், நல்லா இருக்கே, நான் கூட என்ன பண்ண, நான் உனக்கு சொல்றேன் எப்படி அதை பண்றது அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு. மேக் அன் என்வலப் யூஸ் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர். ஓகே, ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னா, ஓகே ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சதுரம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒரு பீஸ் சதுரமா இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதை வச்சு மேக் அன் என்வலப் அண்ட் ஃபோல்ட் இட் as shown in the picture. ஓகே, எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றது பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அழகா ஒரு ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன இருக்கு? டாட்டட் லைன் இருக்கு. இந்த டாட்டட் லைன் இங்க இருக்கு இல்லையா? இந்த டாட்டட் லைன் ரெண்டு சைடும் என்ன பண்றோம்? நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க டாட்டட் வச்சிருக்காங்களே அந்த ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பிக்சர். ஃபோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்ட் பிக்சர் மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இங்க ஒரு டாட்டட் லைன் இருக்கு. கீழே ஒரு டாட்டட் லைன் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதை வந்து என்ன இருக்குன்னா, ஆரோ மார்க் மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மேல் நோக்கி மடிக்கணும். ஓகே, அதுதான் மூணாவது பிக்சர்ல அந்த மாதிரி மேல் நோக்கி மடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது பிக்சர் என்ன இருக்குன்னா, இந்த மேல இருக்கு இல்லையா இந்த ட்ரையாங்கிள். ஓகே, மேல இருக்கிற ட்ரையாங்கிளை கீழ் நோக்கி மடிக்கணும். அதுதான் வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம்னா இதுதான் ஃபோர்த்து. இதுதான் என்ன இருக்கு? என்வலப் மேக்கிங் அப்படின்றத அவ ஃப்ரெண்ட் அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. நெக்ஸ்ட், பேக்கிங் பிஸ்கெட்ஸ். ஓகே, பிஸ்கெட்டை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பேக்கரியில பிஸ்கெட் என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணுவாங்க. யூஸ்வலா பேக்கரிஸ்ல என்ன பண்ணுவாங்க? பிஸ்கெட்ஸை பேக் பண்ணுவாங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து கொண்டு வந்து காமிக்கிறாரு. பிஸ்கெட்ஸை பேக் பண்ணி கொண்டு வந்து ஒரு ட்ரேல பிஸ்கெட்ஸை பேக் பண்ணி அழகா கொண்டு வந்து காமிக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. தே ஃபிட் டுகெதர் இன் த பாக்ஸ் சோ வெல். உடனே என்ன பண்றாங்க? அங்க இருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே அந்த ட்ரேக்குள்ள அழகா ஃபிக்ஸ் ஆயிருக்கே. ஓகே, நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? எஸ், பிகாஸ் தே ஆர் ஆல் ரெக்டாங்கிள் இன் ஷேப் அண்ட் ஹாவ் சேம் சைஸ். எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, எல்லாமே என்ன இருக்கு? ரெக்டாங்குலர்ல இருக்கு, செவ்வகத்துல இருக்கு. அண்ட் ஆல்சோ வடிவம் மட்டும் காரணம் இல்ல, எல்லா பிஸ்கெட்ஸுமே என்ன இருக்கு? சேம் சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்டு. ஓகே, அப்சர்வ் த ஃபேசஸ் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ், வாட் இஸ் காமன் அமாங் தேம். அப்ப அடுத்து ஒரு 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. டெலிவிஷன் இருக்கு, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு, பென்சில் பாக்ஸ் இருக்கு, இன்னொன்னு சாக்லேட்ஸ் இருக்கு. ஓகே, அப்சர்வ் த ஃபேசஸ் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ், வாட் இஸ் காமன் அமாங் தேம். ஓகே, இது மூணுத்தோட ஃபேசஸ் பாத்தீங்கன்னா, ஓகே இதுல எது காமனா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல் ஆர் என்னது? ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், ஐ காட் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஆஃப்டர் ட்ரேசிங் த உடன் பாக்ஸ். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான். ஓகே, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஐ காட் ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ ரெக்டாங்கிள் ஆஃப்டர் ட்ரேசிங் த உடன் பாக்ஸ். எது உடன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்? இதுதான் உடன் பாக்ஸ். ஓகே, இங்க ஒரு உடன் பாக்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு உடன் பாக்ஸை பார்க்கும்போது எனக்கு 2 ஷேப்ஸ் கிடைச்சது. எப்படி 2 ஷேப் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிறது என்னவா இருக்கு? ரெக்டாங்கிளா இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிறது ரெக்டாங்கிளா இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? நம்மளுக்கு ஸ்கொயரா இருக்கு, சைட்ல ஸ்கொயரா இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன ஷேப்? இது ஸ்கொயர், நமக்கே தெரியும் இது ஸ்கொயர். இது என்னது? இது ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம்.
அது ஸ்கொயர், இது என்னது இது ரெக்டாங்கிள். அதே மாதிரி அடுத்து ஐ காட் 3 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப்டர் டிராயிங் அவுட்லைன்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ். உடனே சொல்றேன் நான் ஒரு மேட்ச் பாக்ஸோட ஜஸ்ட் அவுட்லைன் தான் டிரா பண்ணேன், இதுதான் மேட்ச் பாக்ஸ்ன்னு சொல்றேன். இந்த மேட்ச் பாக்ஸோட அவுட்லைனை டிரா பண்ணும்போது எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் கிடைச்சது, எனக்கு 3 ரெக்டாங்கிள் கிடைச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சைட்ல அந்த பிளாக் கலரா இருக்கும் இல்லையா, அப்ப இது ஒரு ரெக்டாங்கிள். அடுத்து ஃப்ரண்ட் சைடு இழுக்கிறோம் இல்லையா, உள்ள பாக்ஸ் இது ஸ்டிக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு. அதே மாதிரி மேல இருக்குது, ஓகே டாப். அப்ப 1 2 எத்தனை இருக்கு 3, அப்ப எனக்கு எத்தனை வந்தது 1 2 3 அப்படின்ற ஒரு 3 ரெக்டாங்கிள் எனக்கு கிடைச்சது. Why did the two children get different shapes? Okay, why did the two children get different shapes? Discuss அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Because wooden box அப்படின்னு எடுக்கும்போது என்ன இருக்கு, 2 different shapesல இருக்கும், ஸ்கொயர்ல இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கு. ஆனா மேட்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே என்ன இருக்கு, ரெக்டாங்கிள் in shape அப்படின்ற எழுதலாம். Name any 3 objects, okay, that have rectangular faces. Okay, any 3 objects that have rectangular. இப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கலாம், புக் எழுதலாம், புக், பிளாக் போர்டு அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி எரேசர், ஓகே எரேசர், ஓகே நம்ம எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே ரெக்டாங்கிள் எழுதலாம். அடுத்து மூணாவதா என்ன எழுதலாம்னா பென்சில் பாக்ஸ். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற பென்சில் பாக்ஸ். அதே மாதிரி பிளாக் போர்டு எழுதலாம், அதே மாதிரி டேபிள் எழுதலாம், பெஞ்ச் எழுதலாம். இது எல்லாமே என்னவா இருக்கு, ரெக்டாங்குலர் ஃபேஸ் அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். அடுத்து ட்ரேஸ் ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் எனி கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஏதாவது ஒரு கியூபாய்டல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதோட ஃபேஸஸ்லாம் நம்மள ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கியூபாய்டல் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறோம், கன செவ்வகம். அழகா ஒரு கன செவ்வகத்தை டிரா பண்ணி அதோட ஃபேஸஸ் எப்படி நம்ம டிரா பண்ணுவோம், எத்தனை ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, நமக்கே தெரியும் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்திருக்கோம். கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் எத்தனை ஃபேஸஸ்னா 6 ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 6 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர் பிரகாரம் 1 2 3 4 5 அப்படின்ற நம்ம இது எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கீழே எப்படி சொல்லலாம் 1, அடுத்து வந்து மேல 2, அடுத்து 3, இங்க இருக்கிறது 3, அடுத்து 4, அடுத்து 5. ஓகே, பேக் சைடு, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எத்தனை ஃபேஸஸ் அப்படின்னா சைட்ல 2, ஃப்ரண்ட்ல 2, மேலையும் கீழையும் 1 1. ஓகே, 1 2 3 4 5, அடுத்து இங்க ஒரு 6 பேக் சைடு. ஓகே, இது மாதிரி 6 ஃபேஸஸ் மொத்தம் எதுக்கு இருக்கு, கியூபாய்டலுக்கு மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. இதுல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா how many different faces did you get? ஓகே, நமக்கே தெரியும் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 எழுதலாம். what shapes are these faces? ஓகே, இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஓகே எந்த ஷேப்ல இருக்கு, இந்த ஃபேஸஸ்லாம் எந்த ஷேப்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், did you get a square? இதுல ஸ்கொயர் ஷேப் கிடைக்குதா. can you get 6 different rectangles by tracing a cuboid? can you get 6 different rectangles by tracing cuboid? டிரா பண்ணும்போது 6 different rectangles கிடைக்குதா. can a cuboid have a face like triangle? ஓகே, cuboidல ஃபேஸ் அதோட ட்ரையாங்கிள், அதோட ஃபேஸஸ் வந்து ட்ரையாங்கிளா இருக்கா. the faces of a cuboid are dash or dash in shape. ஓகே, the faces of a cuboid என்ன இருக்கு, எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, ஆர் அது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன், how many different faces did you get? ஓகே, நமக்கே சொல்லலாம் என்ன எத்தனை இருக்கு, எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, மொத்தம் 6 different faces அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 6. ஓகே, how many different faces did you get அப்படின்ற போது ஆன்சர் என்ன எழுதலாம், 6 அப்படின்னு எழுதலாம், 6. அடுத்து what shapes are these faces? ஓகே, என்ன ஷேப் இருக்கு, எல்லாமே ரெக்டாங்குலர். அதுக்கு ஆன்சர் ரெக்டாங்குலர் அப்படின்னு எழுதலாம், ரெக்டாங்குலர் இன் ஷேப். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், did you get a square? ஸ்கொயர் ஷேப் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா என்னன்னு எழுதலாம், no. அடுத்து can you get 6 different rectangles by tracing a cuboid? அதுக்கு என்ன வரணும், ஆன்சர் no. ஓகே, டிஃபரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குதுன்னா நோ. கேன் ஏ கியூபாய்டு have a face like triangle? அப்ப இதுக்கு என்ன எழுதணும், கியூபாய்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா அப்படின்னு, அதோட ஃபேஸ் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கானா நோ. the faces of the cuboid are என்ன வரும் 6 or dash in shape. என்ன ஷேப், எல்லாமே ரெக்டாங்குலர் இன் ஷேப் அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். இந்த மேல பிக்சரை டிரா பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் நம்ம ரெக்டாங்குலர் அப்படின்றத ஆன்சரை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ட் த ரெக்டாங்கிள் யூசிங் சைட்ஸ் கிவன் பிலோ. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, நீங்களா ரெக்டாங்கிள்ஸை டிரா பண்ணணும். 2 சைடு இல்ல ஒரு சைடோ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்களும் அந்த மாதிரி டிரா பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 2 சைடு இருக்கு நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இங்க 2 டாட்ஸ் ரெண்டு சைடு டிரா பண்ணோம்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், இந்த ஷேப்ஸ் இந்த 2 சைடு நம்ம டிரா பண்ண டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இங்க வரும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருக்கிறத இந்த டாட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கலாம்.
அடுத்து அதே மாதிரி இங்க இருக்கிற டாட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கலாம். அப்ப இதுதான் என்ன இருக்கு? ஜாயினிங் த டாட்ஸ். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் த ரெக்டாங்கிள்ஸ் யூசிங் த சைட்ஸ் given below அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், draw 3 bigger rectangles around this small rectangle. ஓகே, ஒரு சின்ன ஸ்மால் ரெக்டாங்கிள் உள்ள கொடுத்திருக்காங்க. இத சுத்தி ஓகே எத்தனை 3 பெரிய ரெக்டாங்கிளை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம டிரா பண்ணலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா 1 2 3 4 இருக்கு. இந்த சைட்ல 1 2 3 4 5 டாட்ஸ் இருக்கு. அப்ப ஈஸியா we can get ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள். அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிளை டிரா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இந்த சைடு வரும்போது என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. அப்ப இது ஒரு ரெக்டாங்கிள். அடுத்து மேல இருக்கிற ரெக்டாங்கிளை ஒன்னு டிரா பண்ணலாம். ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இது ஒரு ரெக்டாங்கிள். 4 சைடும் சேமா இருக்கும். ஆனா ரெக்டாங்கிள்ல 4 சைடும் சேமா இருக்காது. அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ரெக்டாங்கிள். அப்ப இது ஒரு ரெக்டாங்கிள். 4. Count and write the number of rectangles. Okay, the number of rectangles in the following picture. Okay, count and write. Okay, count பண்ணிட்டு அதை எழுதணும். ஓகே, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு ஒரு பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரைட் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் எத்தனை இருக்கு. 1 2 3 4 5. அடுத்து இந்த 1ம் 2ம் சேர்ந்தாப்புல ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இந்த 1ம் 2ம் சேர்ந்தாப்புல ஒரு ரெக்டாங்கிள். அப்ப 6. அதே மாதிரி 4ம் 5ம் சேர்ந்தாப்புல ஒரு ரெக்டாங்கிள். அப்ப 7. அடுத்து ஓவரால் ரெக்டாங்கிள். ஓகே, ஓவரால் ரெக்டாங்கிள் அப்படின்றது வந்து 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். அப்போ ஓவரால் ரெக்டாங்கிள் 8. அப்போ டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஓகே எத்தனை இருக்கு? 8 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, look at the different rectangles given below. Okay, இந்த கீழே ஓகே இந்த பிக்சர் கீழே இந்த வேர்ட்ஸுக்கு கீழே என்ன இருக்கு? நிறைய ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், மொத்தம் நிறைய ரெக்டாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிக்சர்ல. ஓகே, இதுல சில கொஸ்டின்ஸ் கீழே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சரை கேட்கறாங்க நம்மள. ஃபர்ஸ்ட், ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தேர் இன் ஏ ரெக்டாங்கிள்? எத்தனை சைட்ஸ் இருக்கு ரெக்டாங்கிள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டா எத்தனை சைடு? இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? அது இது எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4. அப்ப எத்தனை இருக்கு? how many sides are there in a rectangle? ஆன்சர் என்ன எழுதலாம்? 4 அப்படின்னு எழுதலாம். how many corners? ஓகே, how many corners are there in a rectangle? கார்னர் அப்படின்னா இது இருக்கு பாத்தியா? இப்ப இந்த கிரீன் கலர் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இதுதான் கார்னர். ஓகே, அப்ப எத்தனை கார்னர் இருக்கு எல்லாத்துக்குமே? there are 4 corners. ஓரங்களை போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கார்னர்ஸ். அப்ப எல்லாத்துலயும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ரெக்டாங்கிளையும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு? அதோட கார்னர் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4. அப்ப அதுக்கு ஆன்சர் நம்ம என்னன்னு எழுதலாம்? 4 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், are there any sides in a rectangle that are equal in length to each other? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? are there any sides in a rectangle that are equal? ரெக்டாங்கிள் அப்படின்னாவே எடுத்துக்கிட்டா என்ன வரும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆல்வேஸ் என்னன்னு சொல்ல நம்ம ஈக்குவல். அப்ப அதே மாதிரி அந்த ஆன்சர் எழுதலாம். what do you notice in a rectangle? describe in your own words. ஓகே, நீ ரெக்டாங்கிளை பார்த்த வரைக்கும் ஓகே என்ன நோட்டீஸ் பண்ண அதை பத்தி எழுது அப்படின்னா in a rectangle ஸ்கொயர்ல all sides are equal, in rectangle opposite sides are நம்ம ஈக்குவல் அப்படின்ற ஆன்சரை எழுது. அப்ப are there any sides in the rectangle that are equal in length each other அப்படின்னா அதுக்கு என்ன எழுதலாம்? yes. opposite sides. what do you notice in a rectangle? describe it in your words. அப்புறம் ரெக்டாங்கிள்ல என்ன இருக்கு? opposite sides are equal. opposite sides are equal. opposite sides அப்படின்றது என்ன வரும்? இது இருக்கு இல்லையா, இது 1 இது 2. 1ஓட ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி 3 இதோட ஆப்போசிட் இங்க இருக்கு. அப்போ 4 இது 4. அப்ப இதுதான் ஆப்போசிட் சைடு. ஓகே, இப்ப இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இது 1 இதோட ஆப்போசிட் 2 இது 3 3யோட ஆப்போசிட் 4. அப்ப ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். சேம் டு சேம். ஓகே, சேம் டு சேம் ஒரே மாதிரியே இருக்கிறது. அதுல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. மை ஆண்ட் ஓகே என்னோட அத்தை கிஃப்டட் அஸ் ஏ போர்டு கேம். ஓகே, என்னோட அத்தை எனக்கு போர்டு கேம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஓ, தீஸ் டைல்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி லைக் ஸ்கொயர்ஸ். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஆமா, அவளோட ஃப்ரெண்டு சொல்றான். ஆமா, இதுல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு? ஈக்குவல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The chess and the ludo boards are also square in shape. உடனே அவ சொல்ற உடனே அவ ஃப்ரெண்ட் மறுபடியும் சொல்றான். The chess ஓகே செஸ் போர்டு இருக்கு இல்லையா, அதுவும் லூடோ போர்ட்ஸ் லூடோவோட போர்ட்ஸும் என்ன இருக்கா?
அதுவும் என்ன இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொல்றா, பட் வென் ஐ ஃபோல்டு தேம், ஓகே ஆனா அதை நான் ஃபோல்டு பண்ணனா அது என்னவாயிடுது, தே பிகம் ரெக்டாங்கிள். ஓகே, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஓகே ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஓகே இந்த ஸ்கொயர்ல ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணோம்னா அது என்னவாயிடும், இட் வில் பிகம் ரெக்டாங்கிள். ஓகே, இட் வில் பிகம் என்ன ஆயிடுது, ரெக்டாங்கிள். இப்போ இது ஜஸ்ட் இப்படி ஃபோல்டு பண்றோம்னா என்ன ஆயிடுது, இட் வில் பிகம் ரெக்டாங்கிள் அப்படின்னு ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொல்றா. ஓகே, when I fold them it will become rectangle அப்படின்னு சொல்றா. அப்புறம் நெக்ஸ்ட் ஐ ஒண்டர், உடனே அந்த பாய் சொல்றான், ஐ ஒண்டர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் அண்ட் ஏ ரெக்டாங்கிள். ஓகே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எதுக்கும், ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ சொல்றா, ஐ ஃபவுண்ட் ஏ டிஸ்டன்ஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். I found a distance. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லுக் அட் their sides. ஓகே, அதோட சைட்ஸ் பாரு, அதோட பக்கத்தை கவனி. In a rectangle all sides do not necessarily have to be equal in length. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள்ல ஓகே என்ன ஆகுது, அதோட சைட்ஸை பாரு. ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட சைட்ஸை பாரு, அதுல என்ன இருக்கு, எல்லா சைட்ஸும் இன்னமா இல்ல, ஈக்குவலா இல்ல. இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இல்ல. இட்ஸ் எனஃப் டு ஹாவ் ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இப்ப இதுதான் நம்பர் 1 அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் இது. அப்ப 2 இதுன்னு எடுத்துக்கணும், சைடு 2 அப்படின்னு எடுத்துக்கணும், இதுக்கு ஆப்போசிட் இது. அப்ப இது ரெண்டுமே என்ன இருக்கு, சேமா இருக்கு. 1 சேமா இருக்கும், 2 சேமா இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றேன். இன் ஏ ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் இன் லென்த். ஆனா ஸ்கொயர்ல வந்து எல்லா சைட்ஸுமே என்ன இருக்கும், ஈக்குவல் லென்த்தா தான் இருக்கும். 4 சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும். ரெக்டாங்கிள் ஒன்லி ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். ஆனா ஸ்கொயர்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஃப்ரெண்டு அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப போத் டேஷ் சைட்ஸ், எது ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் எத்தனை சைட்ஸ் இருக்கு இப்ப நம்மளே பார்க்கலாம். இந்த பாய் கீழே ஒரு ரெட் கலர் ஸ்கொயர் இருக்கு, இங்க கிரீன் கலர் ரெக்டாங்கிள் இருக்கு. இப்ப ரெட் கலர் ஸ்கொயர்ல எடுத்துக்கிட்டா எத்தனை சைட்ஸ் இருக்கு, 1 2 3 4. அப்ப எத்தனை இருக்கு, மொத்தம் 4 சைட்ஸ். அதே மாதிரி இங்க இது ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன இருக்கு, 1 2 3 4. அப்ப ரெண்டுத்துலயுமே ஸ்கொயர் as well as a rectangle both have என்ன இருக்கு, 4 sides அப்படின்னு எழுதலாம். both have dash corners. ஓகே, both ஓகே, இப்ப ஸ்கொயருக்கும் அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு. இப்ப இதுதான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம், எத்தனை கார்னர் இருக்கு இது. ஓகே, இப்ப இது எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து என்ன இருக்கு 4. அப்ப இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, 4 கார்னர்ஸ். இப்ப சப்போஸ் இது ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், இதுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4. அப்ப ரெண்டுத்துலயுமே எதுல, ரெக்டாங்கிள்லயும் ஸ்கொயர்லயும் ரெண்டுத்துலயுமே எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, 4 கார்னர்ஸ் அப்படின்னு எழுதலாம். How many squares do you see in the drawing? அப்ப இங்க பக்கத்துல சைடுல டிராயிங் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, இந்த டிராயிங்ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது ஒரு ஸ்கொயர். ஓகே, இது நம்பர் 1 ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அப்ப இது ஒரு ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது 2. அடுத்து இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அப்ப இது 3. அடுத்து இது ஒரு ஸ்கொயர், இது என்ன எடுத்துக்கலாம் நம்ம 4. அடுத்து இது ஒரு ஸ்கொயர், இது என்ன எடுத்துக்கலாம் நம்ம 5. அடுத்து எல்லாம் சேர்ந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா. ஓகே, எல்லாம் சேர்ந்த அவுட்லைன் ஒரு ஸ்கொயர். அப்ப எத்தனை, 6. அப்ப டோட்டலி ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் டு யூ see in this drawingனா எத்தனை இருக்கு, 6 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். இந்த டாபிக்ல here is a square, draw 2 bigger squares around the square. around this square உள்ள ஒரு சின்ன ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, அதை சுத்தி எத்தனை நம்ம 2 bigger square டிரா பண்ணோம். ஸ்கொயர்னா என்ன, all sides are equal. இப்போ இங்க என்ன இருக்கு, எத்தனை இருக்கு, 1 2 3. எத்தனை டாட் இருக்கு, 1 2 3. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 1 2 3. அதே மாதிரி 1 2 3. இங்க 1 2 3. அப்ப டாட்ஸும் ஈக்குவலா வரணும் ஸ்கொயருக்கு. ஓகே, 4 சைட்ல டாட்ஸ் ஜாயின் பண்ற டாட்ஸும் என்ன வரணும், ஈக்குவலா வரணும். அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயரை டிரா பண்ணணும். இது மாதிரி 1 2 3 4 5. இந்த சைடு என்ன பண்றேன், நான் 1 2 3 4 5 ஜாயின் பண்றேன். அதே மாதிரி மேலேயும் 1 2 3 4 5 ஜாயின் பண்றேன். அடுத்து 1 2 3 4 5 ஜாயின் பண்றேன். இது ஒரு ஸ்கொயர். அதே மாதிரி இன்னும் அடுத்து பெரிய ஸ்கொயர் நம்ம போடுறோம். ஓகே, இது இந்த ஸ்கொயரை சுத்தி அடுத்து ஒரு பெரிய ஸ்கொயர் சொல்றோம். ஏன்னா ஸ்கொயர்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது டாட்டும் நம்மளுக்கு என்ன வரணும், ஈக்குவலா வரணும். ஓகே, எத்தனை டாட் இருக்கோ அந்த டாட் எல்லா சைட்ஸும் நம்ம ஈக்குவல் டாட்ஸை வந்து இந்த பிக்சர் நம்ம டிரா பண்றோம். டிரா 2 bigger squares around this square. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, நம்மள 2 bigger ஸ்கொயரை டிரா பண்ண சொல்லிட்டாங்க.
அடுத்து use matchstick. Okay, use matchstick to make a square so that it has squares on all its side. How many squares did you get? Okay, இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா matchstickனா நம்மளுக்கே தெரியும் தீக்குச்சின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் matchstick. ஓகே, இதுதான் matchstick. மேட்ச் பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த குச்சியை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம matchstickன்னு சொல்லுவோம். இதுதான் matchstickன்னு வச்சுக்கோமே. ஓகே, இப்போ இதை வச்சு ஓகே ஒரு ஸ்கொயர் போட சொல்றாங்க. 4 சைடு இருக்கிற மாதிரி ஸ்கொயருக்கு எத்தனை இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும். அப்ப எப்படி வரலாம், எத்தனை ஸ்டிக் நமக்கு தேவைப்படும். இப்ப இங்க இது ஒரு மேட்ச் ஸ்டிக், அடுத்து இது ஒரு மேட்ச் ஸ்டிக், அடுத்து இங்க இதோட ஹெட், மேட்ச் ஸ்டிக்கோட ஹெட் வச்சா இது ஒண்ணு, அடுத்து இதோட மேட்ச் ஸ்டிக். அப்ப மொத்தம் எத்தனை வருது, 4 ஸ்டிக் இருந்தாதான், ஓகே 4 குச்சி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்கொயரை நம்ம டிரா பண்ண முடியும். How many squares did you get it? அப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஸ்கொயர் யூசிங் the sides given below. அடுத்து நம்மள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம அதை அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட் த ஸ்கொயர் யூசிங் த சைட்ஸ் given below. ஓகே, இப்போ நம்ம அதோட பிக்சரை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 2 3 4 1 2 3 4ன்னு 2 டாட்டு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், 1 2 3 4 டாட்டை ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கு, மேல 4 டாட்டை ஜாயின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், 4 டாட்டை ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இங்க இந்த சைடு 4 டாட்டு ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 4 டாட்டு, இந்த சைடு 4 டாட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4. அப்ப அதே மாதிரி இங்கே 1 2 3 4 ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் 1 2 3 4 ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் கொடுத்திருக்கிற பிக்சர்ல நம்ம என்ன பண்ணணும், யூசிங் த சைட்ஸ் given below. அவங்க 2 சைடு கொடுத்திருக்காங்க, நம்ம 2 சைடு டிரா பண்ணி என்ன பண்ணணும், அதோட ஸ்கொயர் ஷேப்பை டிரா பண்ணணும். Number 4, use the square cutout from the book to do this activity. Okay, already நம்ம ஸ்கொயர் கட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸ்கொயர் ஒரு பேப்பர்ல ஸ்கொயரா கட் பண்றதுதான் ஸ்கொயர் கட் அவுட். From the book and do this activity. Okay, dotted line கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆக்டிவிட்டி நம்ம இது இருக்கு இல்லையா, இதுல ஸ்கொயர் கட் அவுட் நம்ம பண்ணலாம். How many different shapes can you make by joining? Okay, how many different shapes? Okay, எத்தனை வேற வேற விதமான வடிவங்களை when can you make? Okay, நீ உருவாக்கலாம் by joining first 2 squares, அடுத்து 3 squares, அடுத்து 4 squares. இப்ப 2 square எடுத்துக்கிறோம். எது 2 square? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ஸ்கொயர் by joining one more square. ஓகே, இப்ப இன்னொரு ஸ்கொயரையும் நான் ஜாயின் பண்றேன் இது கூட. அப்ப இது என்ன ஷேப்ல கிடைக்குது, என்ன ஷேப், by joining 2 square we can get inner shape, இது rectangle. We can get a rectangle அப்படின்னு எழுதலாம். By joining 3 squares. இப்ப இது கூடவே இன்னொன்னு நான் 3 square அப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் என்ன பண்றேன், 1 என்ன இருக்கு, அடுத்து 2, அடுத்து 3. இது என்ன வருது, இதுவும் ரெக்டாங்கிள் தான். அப்ப இதுவும் ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இப்ப 4 ஸ்கொயர் ஜாயின் பண்றேன். 4 ஸ்கொயர் வரும்போது என்ன பண்ணலாம், இது ஒன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்கொயர், அடுத்து 2வது ஸ்கொயர், அடுத்து மேல ஒரு ஸ்கொயரை ஜாயின் பண்றேன், அடுத்து இந்த சைடு ஒரு ஸ்கொயரை ஜாயின் பண்றோம். அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு, 4 ஸ்கொயரை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஷேப் கிடைச்சிருக்குன்னா, எந்த ஷேப் கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் ஷேப். ஓகே, 4th நம்ம பண்ணும்போது we can get a square, we are getting square shape அப்படின்னு எழுதலாம். Show them in a dot grid. Some dot grids are provided in the back of the book. ஓகே, இதுதான் dot grid அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இது we can get, இது ஒன்று 3 டாட்ல வச்சாலும் ரெக்டாங்கிள், அதே மாதிரி 2 டாட்ல வச்சாலும் என்ன இருக்கு, 2 ஸ்கொயரை ஜாயின் பண்ணாலும் ரெக்டாங்கிள், பட் 4 ஸ்கொயரை ஜாயின் பண்ணும்போது we can get என்னது, the square அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். Question number 1, tick the shapes that are rectangles. ஓகே, கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சில பிக்சர்ஸ்ல நிறைய ரெக்டாங்கிள் இருக்கு, சில ஷேப்ஸ் இருக்கு. இதுல ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள் டிக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் டிக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது ரெக்டாங்கிள் டிக் பண்ணலாம். இங்க மேல இருக்கிற ஒரு கலரை ரெக்டாங்கிள் டிக் பண்ணலாம். இதுவும் ஒரு ரெக்டாங்கிள். அப்ப இதெல்லாம் ரெக்டாங்கிள் டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட், which figures are not rectangles, explain why. ஓகே, இதுல எது இந்த ஃபிகர்ல ரெக்டாங்கிள் இல்ல, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மேல இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெக்டாங்கிள் இல்ல. ஏன் ரெக்டாங்கிள் இல்ல, ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா வரணும். ஓகே, இங்க என்ன இருக்கு, அகலமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இல்ல, அதால இது ரெக்டாங்கிள் இல்ல.
அடுத்து அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, this is also not a rectangle. இது என்ன இருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இல்ல. அடுத்து மூணாவதா பிக்சர் ஒண்ணு இருக்கு, இது என்னது, இது 4 சைடும் ஈக்குவலா இருக்கு. அப்ப 4 சைடு ஈக்குவலா அது என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர். அப்ப இது ரெக்டாங்கிள் இல்ல. அடுத்து இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இல்ல, அதால இது என்னது, ரெக்டாங்கிள் இல்ல. இதுவும் என்ன இருக்கு, ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவலா இருக்கதால இது ஸ்கொயர், இது ரெக்டாங்கிள் இல்ல. இதுவும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இல்ல, அதால இது என்னன்னு சொல்றோம் நம்ம, இது ரெக்டாங்கிள் இல்ல அப்படின்ற ரீசனை எழுதலாம். Can you fold all the corners? ஓகே, நீ என்ன பண்ற, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு, ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கிட்டு ஃபோல்ட் பண்றோம். ஓகே, 4 கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ணும்போது in such a way that the number of corners remains the same. அதுக்கு ஆன்சர் yes, the number of corners remain the same அப்படின்னு எழுதலாம். Make a square on the cardboard sheet and cut along the dotted lines marked on the square down shown to get 4 triangles. ஓகே, இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா எத்தனை ட்ரையாங்கிள் வருது, நமக்கு 4 ட்ரையாங்கிள் வருது இல்லையா. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு triangle, இது ஒரு triangle. Okay, dotted lines marked on the square are shown to get 4 triangles. Make as many different shapes as possible by joining 3 triangles together. அதே மாதிரி 3 triangles join பண்ணி என்னென்ன shapes வருது, how many shapes can you make? Okay, இதுல இருந்து எத்தனை shapes நீ make பண்ணுவ. Now try with 4 triangles together. இப்ப 4 triangles join பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 4 triangles join பண்ணா we can get என்னது, square shape அப்படின்றது எழுதலாம். ஸ்கொயர் கார்னர்ஸ். ஓகே, ஸ்கொயர் கார்னர்ஸ் அப்படின்னா ஸ்கொயரோட கார்னர் தான் என்னன்னு சொல்லலாம், நம்ம ஸ்கொயர் கார்னர்னு சொல்லலாம். விச் டைல் வில் ஃபிட் த கார்னர் ஆஃப் திஸ் டேபிள். ஓகே, இங்க ஜஸ்ட் ஒரு டைல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டேபிள் ஒரு இது வச்சுக்கிட்டு, ஓகே, ஒரு டேபிள் வச்சுக்கிட்டு அது மேல என்ன பண்றாங்க, நிறைய ஷேப்ஸ் வச்சிருக்காங்க. ஷேப்ஸ் வச்சுக்கிட்டு அதை என்ன பண்றாங்க, ஃபில் பண்றாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். விச் டைல் வில் ஃபில் த கார்னர் ஆஃப் திஸ் டேபிள். ஓகே, ஒரு கார்னர்ல ஃபிக்ஸ் ஆகல. அப்ப எந்த ஷேப் எந்த ஷேப்போட கார்னர் இதுல ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, விச் டைல் வில் ஃபிட் இன் த corner of this table. Will the same tile fit the corner of the mass book? Okay, அதே மாதிரி இப்ப நம்ம எந்த கார்னர் வச்சு பண்றோமோ, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன கொடுத்துக்கிறான், will the same tile fit the corner of the mass book. இப்ப நான் mass book எடுத்து வைக்கிறேன், அது செட் ஆகுமா அந்த இடத்துல அப்படின்னு கேட்கறான். Are the corners of the square the same அப்படின்னா yes. ஓகே, கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, இப்போ ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அதோட கார்னர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், சேமா தான் இருக்கும். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, இது கார்னர். இதுதான் கார்னர், ஜாயின் பண்ற ஓரங்கள் சொல்லுவோம்ல, இதுதான் கார்னர். அப்ப ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் சேம்னா எஸ். ஹவு டு யூ நோ? பிக் அப் சம் ஸ்கொயர் ஓவர் ஒன் அனதர் அண்ட் சி. ஓகே, இப்ப என்ன பண்ற, நிறைய ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். ஓகே, ஒண்ணு மேல வச்சு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் சேம் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ். Okay, corners of the rectangle also same. How do you know? இதே மாதிரி pile up some rectangles over one another and see. அதே மாதிரி ஒன்னு மேல ஒன்னு வச்சு பார்க்கும்போது என்ன இருக்கு, ஜஸ்ட் வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும்போது அது சேமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்றாங்க. Are the corners of the square and the rectangle are same அப்படின்னு சொல்லும்போது yes, that is also corners of the rectangle and square. என்ன இருக்கு, இது rectangle. இப்ப இது ரெக்டாங்கிள். ஓகே, கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன, இது ரெக்டாங்கிள், மேல இருக்குது ஸ்கொயர். அப்ப இது ரெண்டும் சேமா அப்படின்னா எஸ். Okay, corners of the rectangle and square ரெண்டுமே same. Name some object in your classroom that have only square corners. Okay, square corners அப்படின்னா இதுதான் square corners. 90 degree angle வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் square corner. இப்படி வர்றது square corners. அதே மாதிரி இப்படி போடுறதும் square corner தான். ஓகே, இப்படி வர்றதும் square corners தான். இது எல்லாமே square corners. அப்ப இதுல நேம் சம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம் தட் ஹவ் ஒன்லி ஸ்கொயர் கார்னர்ஸ். ஓகே, எந்த ஆப்ஜெக்ட் ஒன்லி ஸ்கொயர் கார்னர்ஸோட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க உன்னோட கிளாஸ் ரூம்ல. ஓகே, ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கிற 4 ஆப்ஜெக்ட் பேரை கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம், அதை எதுலாம் அப்படின்றத யோசிக்கலாமா. நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறத, ஓகே, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுலாம் ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படின்றத யோசிச்சு நம்ம எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்ப நம்ம என்ன சொல்லலாம், கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஃப்ளோர் டைல். ஓகே, ஃப்ளோர் டைல். ஓகே, எல்லா டைல்ஸ் என்ன இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஓகே, சிலது பெரிய பெரிய டைல்ஸ் என்ன இருக்கும், ரெக்டாங்கிள்லயும் இருக்கும். ஓகே, 2x2 டைல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். பெரும்பாலும் இது சின்ன சின்ன டைல் எல்லாமே என்ன இருக்கும், ஸ்கொயர் கார்னரோட இருக்கிறதா. அப்ப ஃப்ளோர் டைல். ஓகே, ஏன்னா ரெக்டாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் என்ன இருக்கு, ஒரே ரெக்டாங்கிளோட கார்னரும் ஸ்கொயரோட கார்னரும் என்ன இருக்கு, சேமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம், ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் the same அப்படின்னா எஸ். ஓகே, இத பாருங்க, இங்க இதுவும் ஒண்ணுதான். ஓகே, ரெக்டாங்கிள்க்கும் கார்னர் ஒண்ணுதான், ஸ்கொயருக்கும் கார்னர் ஒண்ணுதான். ஓகே, அப்ப என்னன்னு சொல்றோம், ரெண்டும் சேம்னு சொல்லிட்டு அப்ப எதை ஒன்னாலும் எழுதலாம். ஃப்ளோர் டைல் எழுதலாம். அதே மாதிரி புக்கு, ஓகே, டெக்ஸ்ட் புக் எழுதலாம். அதே மாதிரி பிளாக் போர்டு அப்படின்னு எழுதலாம்.
ஓகே, பிளாக் போர்டு, அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இருக்கிற சார்ட், வால்ல ஹேங் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப சார்ட் இது எல்லாமே என்ன இருக்கு, ஸ்கொயர் கார்னர்ல இருக்கிற ஷேப்ஸ் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் லெட் அஸ் டெக்கரேட் தீஸ் ஃப்ரேம் வித் த்ரெட்ஸ். ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சிலதெல்லாம் சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டெக்கரேட் பண்றாங்க. அதை வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்றது அப்படின்றத அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. எப்படி எப்படிலாம் டெக்கரேட் பண்றது அப்படின்றத பத்தி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. லெட் அஸ் டெக்கரேட் தீஸ் ஃப்ரேம்ஸ் வித் த்ரெட். ஓகே, த்ரெட் வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம த்ரெட் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணலாம். த்ரெட் கொண்டு வந்திருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட் கையில என்ன இருக்கு, த்ரெட் இருக்கு. இதை வச்சு அழகா அதோட ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். டெக்கரேட் தீஸ் ஃப்ரேம்ஸ் வித் த்ரெட். ஓகே, இதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஷேப்ஸ் வச்சிருக்காங்க, டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிஃபரெண்ட் பிக்சர்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாம் இந்த ஃப்ரேம் த்ரெட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம். த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஆர் சேம் ஸ்கொயர் கார்னர். அப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன இருக்கு, த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரோட கார்னரும் ரெக்டாங்குலரோட கார்னருக்கும் சேர்த்துதான் பேர் என்ன, ஸ்கொயர் கார்னர். ஓகே, அப்ப ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் ஒரே கார்னர் தான் இருக்கு. அந்த கார்னருக்கு பேரு சேம் கார்னர் தான். அந்த கார்னருக்கு பேரு என்னது, த ஸ்கொயர் கார்னர். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த சேம் ஆஸ் தட் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, எஸ். ஓகே, ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் என்ன இருக்கு, கார்னர் சேம் தான். அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் கார்னர். How beautiful. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹேங் பண்ணி ஷேப்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும் இல்லையா, நிறைய கிளாஸ் ரூம், சின்ன கிளாஸ் ரூம்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க ஷேப்ஸ். ஓகே, இதுல என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, இதுல ஸ்கொயர் இருக்கு, இது ரெக்டாங்கிள் இருக்கு, இதுல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் அழகா கிளாஸ் ரூம்ல ஹேங் பண்ணி வச்சாங்கன்னா என்ன இருக்குது, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, டெய்லி அதை பார்க்கும்போது இந்த ஷேப் ட்ரையாங்கிள், இது ஸ்கொயர், இது ரெக்டாங்கிள் அப்படின்னு கத்துக்கலாம். லெட் அஸ் டூ, யூ கேன் ஜாயின் 2 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, 2 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறோம். பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்னா என்ன, ஜஸ்ட் இதுதான் ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப். இதுதான் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துப்போம். 2 பேப்பர் ஸ்ட்ரிப் டு ஷோ டிஃபரெண்ட் கார்னர்ஸ். ஓகே, 2 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிட்டு எப்படி டிஃபரெண்ட் கார்னர்ஸை காமிக்கலாம். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்கிறது எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிற பிக்சர் தான் என்ன இருக்கு, ஸ்கொயர் கார்னர். ஸ்கொயர் கார்னர்ன்றது எத்தனை, 90 டிகிரில இருக்கிறது தான் என்னது, இது ஸ்கொயர் கார்னர். இதுக்கு பேர் தான் ஸ்கொயர் கார்னர். அடுத்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் பிக்சர் வரும். இது என்ன இருக்கு, லெஸ் தென் ஏ ஸ்கொயர் கார்னர். ஸ்கொயர் கார்னர்ஸை விட என்ன இருக்கு, சின்னதா இருக்கு. அதே மாதிரி இந்த அடுத்த பிக்சருக்கு வரும், மூணாவது பிக்சர். ஓகே, இது ஃபர்ஸ்ட், ஓகே இது செகண்ட், இது மூணாவது பிக்சருக்கு வரும்போது என்ன இருக்கு, கிரேட், தட் இஸ் மோர் தென் ஏ ஸ்கொயர் கார்னர். ஓகே, ஸ்கொயர் கார்னர்ஸை விட என்ன இருக்கு, பெருசா இருக்கு. அப்ப மோர் தென் ஏ ஸ்கொயர் கார்னர். யூஸ் த ஸ்ட்ரிப்ஸ் டு ஷோ த ஸ்கொயர் கார்னர், மோர் தென் ஏ ஸ்கொயர் கார்னர், லெஸ் தென் ஏ ஸ்கொயர் கார்னர். அதே மாதிரி நீ என்ன பண்ண, ஸ்ட்ரிப்ஸை வச்சுட்டு மோர் தென், ஓகே எதுலாம் ஸ்கொயர் கார்னர், அதே மாதிரி மோர் தென் ஏ ஸ்கொயர் கார்னர், லெஸ் தென் ஏ ஸ்கொயர் கார்னர் நீயும் அதை செஞ்சு காமிக்கணும். Use the strips to show the square corner, more than a square corner and less than a square corner. Can you use the strip to check whether the corner of your table and the board are square corners? Yes, நம்ம வச்சு செக் பண்ணலாம். Okay, classroom போர்டையும் டேபிளையும் இந்த ஸ்கொயர் கார்னர்ஸை வச்சு செக் பண்ணலாம்னா yes, we can check. Okay, we can check using whether the corner of the table and the board are square corners அப்படின்றத செக் பண்ணலாம். Next, mark the square corners in these shapes. Okay, இதுல எதுலாம்? Okay, mark the square corners in these shapes. Okay, இங்க சில pictures கொடுத்திருக்காங்க. இதுல எதுலாம் ஸ்கொயர் கார்னர் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எதுலாம், இது ஒரு ஸ்கொயர் கார்னர், இது ஒரு ஸ்கொயர் கார்னர்ஸ். ஓகே, இப்படி வருது இல்லையா, இது ஸ்கொயர் கார்னர். அதே மாதிரி இந்த 90 டிகிரி இது வந்து ஸ்கொயர் கார்னர். அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர் கார்னர், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஸ்கொயர் கார்னர். அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், ஸ்கொயர் கார்னர் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு, 90 டிகிரி இது இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்கொயர் கார்னர். அதே மாதிரி இங்க என்ன வரலாம், ஸ்கொயர் கார்னர் போடலாம். இது ஒரு ஸ்கொயர் கார்னர், மேல ஒரு ஸ்கொயர் கார்னர். அப்ப இதுக்கெல்லாம் ஸ்கொயர் கார்னர் இருக்கு. இதுவுமே 90 டிகிரி வரும். இதுவுமே எடுத்தோம்னா இதுவும் என்ன இருக்கு, டைமண்ட் ஷேப்ல இருக்கிற ஸ்கொயர் தான் இது. ஓகே, அப்ப இதுக்கும் என்ன வரும், இதெல்லாம் இதோட ஸ்கொயர் கார்னர். ஓகே, ஸ்கொயர்ல இருக்கிற கார்னர் மட்டும் இல்ல, ரெக்டாங்கிள் கூட கார்னர் கூட என்னன்னு சொல்றோம், ஸ்கொயர் கார்னர் தான் சொல்லலாம். கனெக்ட் த டாட்ஸ் டு மேக் சம் ஸ்கொயர்ஸ். ஹவு மெனி டிஃபரெண்ட் ஸ்கொயர்ஸ் டிட் யூ கெட்? ஓகே, அடுத்து நம்மள கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரை வச்சு நீ எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களா சில பிக்சர்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணலாம், இந்த டாட்டை கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கொயரா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ how many different squares did you get? ஓகே, எத்தனை டிஃபரெண்ட் ஸ்கொயர்ஸ் நம்ம வந்தது, நமக்கு 2 டிஃபரெண்ட்
the two different squares, we get two different squares அப்படின்னு எழுதலாம். Look at the picture given below and answer the following. Okay, கீழே ஒரு picture கொடுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம answer பண்ணணும். First question A அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா count and write. Okay, count and write the number of corners. Okay, எத்தனை corners இருக்கு, கீழே இருக்கிற pictureக்கு எத்தனை corners இருக்கு அப்படின்றத count பண்ணி எழுத சொல்லியிருக்கணும். ரெண்டாவது circle the square corners. Okay, ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் square corners இருக்கோ அங்கெல்லாம் circle பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ first questionக்கு வரும். Okay, count and write the number of corners. Okay, number of corners எப்படி போடலாம், இது ஒரு கார்னர், இது ஒரு கார் 2, நெக்ஸ்ட் எத்தனை வரும் 3, நெக்ஸ்ட் 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7, நெக்ஸ்ட் 8, அடுத்து எங்க வருது, இங்க இருக்கு இல்லையா 9, நெக்ஸ்ட் இதுவும் ஒரு கார்னர் தான், அடுத்து 10, அடுத்து 11, அடுத்து 12, நெக்ஸ்ட் 13, அடுத்து 14. அப்ப டோட்டலா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, இங்க எத்தனை கார்னர்ஸ் இருக்கு, டோட்டலா 14 கார்னர்ஸ் இருக்கு அப்படின்னு எழுதலாம். டோட்டலா 14 கார்னர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஸ்கொயர் கார்னர்ஸ். இங்க ஸ்கொயர் கார்னர்லாம் எதுன்னு சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இது ஒரு ரெக்டாங்கிளோட கார்னரும் என்ன இருக்கு, ஸ்கொயர் கார்னர் தான். அப்ப இது ஒரு சர்க்கிள் பண்ணலாம். அடுத்து இது ஒரு சர்க்கிள் 2. அடுத்து இங்க ஒரு 90 டிகிரி ஸ்கொயர் கார்னர், அதே மாதிரி இது ஒரு 90 டிகிரி ஸ்கொயர் கார்னர், அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர் கார்னர்ஸ். அப்ப இதெல்லாம் என்ன வரணும், தட் இஸ் சர்க்கிள் த ஸ்கொயர் கார்னர்ஸ்ல இந்த 5 பிளேஸ் நம்ம சர்க்கிள் பண்ணலாம். மீதி எல்லாம் இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் மோர் தென் ஏ ஸ்கொயர் கார்னர், அடுத்து லெஸ் தென் ஏ ஸ்கொயர் கார்னர் தான் இருக்கு. ஓகே, இங்கேயும் வராது, இதுவும் ஸ்மாலரா இருக்கு, மேலேயும் வராது, இதுவும் பெருசா இருக்கு. அப்ப இதுல இருக்கிறது மொத்தம் 5 பிளேசஸ்ல ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கு. 4. Use 2 match 6 to make 2 square corners and then 4 square corners. Draw and show it in the space given below. Okay, use 2 matchstick to make 2 square corners. Okay, இப்ப 2 matchstick வச்சு என்ன காமிக்கிறோம் நம்ம, 2 square corners. இது ஒரு matchstick, இது ஒரு matchstick. அப்ப இது ரெண்டு வச்சு ரெண்டு ஸ்கொயர் கார்னர்ஸ் காமிக்கிறோம். and then 4 ஸ்கொயர் கார்னர்ஸ். இப்ப 4 ஸ்கொயர் கார்னர்ஸ்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு matchstick, அடுத்து இது ஒரு matchstick, அடுத்து இங்க ஒண்ணு வைக்கிறேன். ஓகே, இது ஒரு matchstick, அடுத்து இந்த இடத்துல ஒரு matchstick வைக்கிறேன். அப்ப 4 கார்னர்ஸ் நம்ம காமிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 matchstick வச்சு ஒரு 2 ஸ்கொயர் கார்னர் காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் 2 matchstick to make 2 ஸ்கொயர் கார்னர்ஸ். ஓகே, அதே மாதிரி and then 4 ஸ்கொயர் கார்னர்ஸ். ஓகே, draw and show it in the space given below. I can use 2 matchstick to make 1 ஸ்கொயர் கார்னர். ஓகே, 2 matchstick வச்சு என்ன ஆச்சு, எத்தனை கார்னர் காமிச்சாங்க, ஓகே ஒரே ஒரு கார்னர் காமிக்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்கொயர் கார்னர், இதுதான் ஒரே ஒரு ஸ்கொயர் கார்னர். ஓகே, இங்க ஒரே ஒரு ஸ்கொயர், 2 matchstick வச்சு ஒரு ஸ்கொயர் கார்னர் இருக்கு. அதே மாதிரி இப்ப எத்தனை 4 ஸ்கொயர் கார்னர் எப்படி காமிக்கலாம், அப்ப எத்தனை 1 2 3 4, அப்ப 4 matchstick வச்சு எத்தனை 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் காமிக்கலாம். இப்ப அதே மாதிரி இது 3 ஸ்டிக் வச்சோம்னா எத்தனை வரும், 2 ஸ்கொயர் கார்னர் 1. ஓகே, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், அப்ப 2 வச்சு காமிக்கலாம். ஓகே, 3 ஸ்டிக் இருந்ததுன்னா எத்தனை 2 ஸ்கொயர் கார்னர் காமிக்கலாம். நெக்ஸ்ட், முருகன் மேடு 3 ஸ்கொயர்ஸ் வித் 10 matchstick. ஓகே, முருகன் எத்தனை இருக்கு, 3 ஸ்கொயர்ஸ். ஓகே, இது ஸ்கொயர் ஷேப். ஓகே, இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், அப்ப 3 ஸ்கொயர் வச்சு 10 matchstick வச்சுக்கிட்டு, ஓகே 1 2 3 4, ஒன்னுத்துல எத்தனை இருக்கு 4 5 6 7 8 9 10 matchstick வச்சு இப்ப how many squares can you make with 12 matchstick? ஆல்ரெடி இது 10 matchstick வச்சிருக்கு. இப்ப 2 எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றோம். எங்க 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம், இங்க ஒரு matchstick வைக்கிறோம், இது ஒரு matchstick, அடுத்து இங்க ஒரு matchstick கொண்டு வந்து வைக்கிறோம். அப்ப எத்தனை வரும், 2 matchstick வச்சா எத்தனை ஸ்கொயர் வருது. ஓகே, how many squares can you make with 12 matchstick? அப்ப எத்தனை வரும், 4 squares. ஓகே, 4 squares with 12 matchstick அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். Up to this part 1 gets over. We'll meet part 2 in the next video. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.